ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதால முருகருக்கு ரொம்பவுமே பிடிச்ச கந்தசஷ்டி கவசம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கந்தசஷ்டி கவசம் நமக்கு கேட்குறதுக்கும் உங்களால் பாடுறவங்களுக்கு திறமை இருந்ததுன்னா நீங்கள் பாடி பார்த்தீங்கனாலுமே இன்னும் சொல்லப்போனால் கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம உடல் மனம் ரெண்டுமே அவ்வளோ ஒரு முருகர்கிட்டே நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த வரிகளும் தமிழில் அது மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தைகள் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதின ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாலதேவராய சுவாமிகள் ஆவார். இந்த கந்தசஷ்டி கவசத்தோட வரலாறு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சென்னிமலையில் தான் இந்த கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் வர சிரகிரி வேலவன் என்ற வரி சென்னிமலை இறைவனை குறிக்குது. அது மாதிரி இந்த கந்தசஷ்டி கவசம் பழனி ஆண்டவர் மீது ஏற்றப்பட்டது. கவசம்னா பாருங்கள், உடலையும் மனதையும் காப்புதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சஷ்டினா 6 பகைவர்களை குறிக்கும் அப்படின்னு. அதனால் கந்தசஷ்டி கவசம்னா மனதையும் உடலையும் 6 வகையான பகைவர்களிடமிருந்து நம்மளை காக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை சொல்லும் போது கந்தசஷ்டி கவசத்தை எத்தனை வாய்ஸில் நம்ம கேட்டிருந்தாலும் சூலமங்கலம் சகோதரிகள் வாய்ஸில் கேட்கும் போது அவ்வளோ ஒரு பிரமிப்பான்னு இல்லை, நம்ம மனசு உடல் ரெண்டுமே ஒருமித்து போய் அந்த பாடல் உள்ள முருகனை நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகு. அவங்க 2 பேர் ட்வின்ஸ் பாடுறாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கரெக்டாக அவங்க பாடுவாங்க. இப்போ 2 பேருமே கர்நாடக சங்கீதம் மற்றும் பக்தி பாடல் பாடுறதுல ரொம்பவே ஸ்பெஷல். அவங்க பேர் பாருங்கள், ஒருத்தவங்க சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, இன்னொருத்தவங்க சூலமங்கலம் ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கந்தசஷ்டி கவசத்தில் நீங்கள் டெய்லியுமே பாடினீங்க அப்படின்னா கேட்டிங்கனாலும் தீய சக்திகள் வல்வினைகள் துன்பங்கள்லாம் நீங்கும். அது மாதிரி நமக்கு ஒரு மன அமைதி, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, முருகரோட பக்தி நமக்கு அப்படி சொல்ல மெய்சில் இருக்கிற மாதிரி எப்போவுமே முருகா முருகான்னு கூப்பிட்டுட்ருக்க மாதிரியே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இந்த கந்தசஷ்டி கவசம் பாடல். தினமுமே படிக்கலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரத காலத்தில் படிக்கிறது இன்னமுமே சிறப்பு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். செல்வம் பெருகும், முக